நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். திமுக வந்து ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிற பேரில் அடிக்கடி வந்து காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து ஜென்சியால் தான் வந்து தாவேகா ஜெயிச்சிருச்சு, அதனால வந்து திமுகவிலையும் ஜென்சி படையை வந்து களமிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி படையெல்லாம் வச்சு அவங்கள வந்து பேச விடுறாங்க. அவங்க பேசுறதுமே என்னன்னா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதாவது அதாவது திமுக கட்சி வந்து தமிழகத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்களாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு 15 வருஷம் வந்து பின்னோக்கி போக போதான். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து தாவேகா அரசு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோஃபா மாடல் அரசு அப்படிங்கிறத வந்து விமர்சிக்கிறாங்க இல்லையா இப்போ திமுக. ஸோ அதை பற்றியும் வந்து அங்கே வந்து விவாதம் நடத்துறது, இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரௌடு கொத்தூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது, ப்ரௌடு ஊபீஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து அதில் பேசுகிறவங்களுமே வந்து ஒரு பெருசாக வந்து அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சு வந்து அந்த பிள்ளைங்க வந்து பேசுகிற மாதிரியே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரில. ஸோ ஏற்கனவே வந்து இவங்க வந்து அதாவது அவங்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறதே உணராமல் திமுக வந்து செயல்பட்டு இருக்கும்போது, அடுத்து வந்து ஏற்கனவே வந்து பெண் டீமால் எப்படி வந்து திமுக தோத்துச்சோ, அடுத்து ஜென்சியால் தான் ஜென்சி மீட்டிங் அவங்க போடுறாங்க இல்லையா, அவங்களால தான் வந்து திமுக தோக்க போதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அடுத்தடுத்து இப்போ ஏவாவேலு அவர்கள் வீட்டில் வந்து ரைடு பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் சிவசங்கர் அவங்கள பார்த்திங்கன்னா வந்து போக்குவரத்து துறையில் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு எஸ்எஸ்ஐ அவங்களுடைய பையனுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மோசடியை வந்து பண்ணியிருக்கிறதாக வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் வந்து சிவசங்கர் அவர்களுடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வாக்குமூலம்லாம் கொடுத்து கடைசியில் வந்து சிவசங்கர் அவர்களும் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ வந்து எப்படி இருந்தாலும் அடுத்த ஃபோக்கஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிவசங்கர் அவர்களாக தான் இருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ ஒரு பக்கம் வந்து அதிமுகலேருந்து கரைஞ்சு அப்படியே வந்து தாவேகா பக்கம் போயிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியே வந்தாங்க அப்படின்னா அடுத்து அங்கே இருந்த கரூரை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து தன்னுடைய எம்எல்ஏ போஸ்டிங்கை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த ராஜினாமாவை வந்து சபாநாயகர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவங்களும் அடுத்து தாவேகாக்குள்ளே போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அடுத்து வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து அதிமுகலேருந்து எல்லாரும் கரைஞ்சு அப்படியே வந்து தாவேகாவில் வந்து ஐக்கியமாகிற மாதிரி இருக்கும்போது, ஒரு பக்கம் திமுகவில் எல்லாரும் லைனாக வந்து ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ மொத்தத்தில் வந்து அடுத்து தாவேகா தான் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து திமுகவில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஒரு மனசாட்சி வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அடுத்து இந்த பிடி அரசகுமார் அவர்களுடைய அந்த மோசடி, தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பித்து இதெல்லாம் வந்து அவங்கவுங்களே ஆரம்பிச்சுக்கலாம் போல் இருக்கு. இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு, அதாவது அவர் வந்து திமுக நிர்வாகியும் கூட. அவர் வந்து ஏற்கனவே திமுக நிர்வாகியாக இருந்து அதுக்கப்புறம் பிஜேபியிலலாம் போய் இணைஞ்சு திருப்பியும் 2019 திரும்ப வந்து திமுகவில் இணைஞ்சு அதுக்கப்புறம் திமுக நிர்வாகியாக இருந்துட்டுருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நிறைய டிபேட்ஸ்லலாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர். ஸோ இவர் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருப்பாரான்னு அந்த நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா, தனியார் பள்ளிகள் வந்து நிறைய, அதாவது ஒரு பக்கம் தனியார் பள்ளிகள் அதிக அளவில் வந்து ஃபீஸை பிடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் வந்து நம்ம குற்றம் சொன்னால் கூட, இந்த அளவுக்கு வந்து லஞ்சம் வாங்கி ஒரு சிஎம்டிஏ அப்ரூவல் ஆகட்டும், இல்லை வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து அந்த தேவையான அந்த அங்கீகாரங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தனியார் பள்ளியை நடத்துவதற்கான அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 100 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 100 கோடியை வந்து இவர் வந்து மோசடி செஞ்சுருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை மற்ற இதுலலாம் வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து மூவில் இருக்குது அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். இவரை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் பார்க்குறோம். ஏன்னா
குழந்தைங்க வந்து கல்வி பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து உழைச்சி அதுக்காக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போதுமான ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகளில் ரொம்ப காசு சேர்த்து வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்போ வந்து தனியார் பள்ளிகள்கிட்டருந்தே இவர் வந்து ஒரு சைடு லஞ்சம் வாங்கி இந்த மாதிரி வந்து பொழைக்கிறாருன்னா அவருக்கு வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திமுகவில் அடுத்தடுத்து ஊழல் பேர்வழிகள் வந்து அடுத்தடுத்து ஜெயிலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸில் வந்து மாநில தலைவர் வந்து மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். முதல்ல வந்து செல்வ பெருந்தகை அவர்களை வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்திலேருந்தே அவர் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரிசமாக இருப்பாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து அவர் வந்து திமுகவோட ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு வரும்போது அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போயிருமா அப்படிங்கிற சூழல்லாம் வரும்போது இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சவங்களில் அதாவது திமுகவோட தான் இருக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைமையை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஆள் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணி மாறினதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து அவங்க அதிலே தொடர்ந்துட்டே இருந்ததும் வந்து விமர்சிக்கப்பட்டுச்சு. இவங்க வந்து எப்படி வந்து தொடர்ந்து வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து தாவேகாவோட காங்கிரஸ் சேர்ந்ததுக்கப்புறமும் அவர் வந்து அதில் எப்படி நீடிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சன் நியூஸோடைய மைக்கெல்லாம் வந்து இருந்தது. அதில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வந்து இப்போ கூட அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் காங்கிரஸில் தானே இருக்கார், எதுக்காக வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக எப்படி வந்து சன்னில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னலாம் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தலைமை மாற்றப்பட்டார். தலைமைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தத்தில் அவர் வந்து திமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்கார். திமுகவிலேருந்து அவருக்கு நிறைய தொகையெல்லாம் வந்து கிடைக்கிறதா வந்து அப்போவே வந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ ஒரு வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கண்டினியூஸாக எப்போனா ரொம்ப முக்கியமான காலகட்டம், அதாவது காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம்தான் இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லும்போதே திருச்சி வேலுசாமி அவர்களாகட்டும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களாகட்டும் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதையெல்லாம் அந்த முழக்கத்தையெல்லாம் வந்து தொடர்ந்து வச்சவங்களில் முக்கியமான நபராக டே டு டே பிரேக்கிங்கில் வந்து இருந்த நபராக இருந்தது வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான். ஸோ சரியான நபருக்கு இந்த தலைமை பதவி வந்து சென்று சேர்ந்திருக்கு இப்போ அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கரூருக்கு வந்து அவங்க வந்து பயணம் போக போகிறாங்க. அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட கரூருக்கு அவர் பயணம் போக ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சீக்கிரமாக வந்து உங்களெல்லாம் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மாமல்லபுரத்தில் அந்த கரூரில் வந்து உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அழைச்சி அவங்க பார்க்கும்போதே வந்து விரைவில் நான் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜூலையில் வந்து கரூருக்கு வந்து அவர் போக இருக்கிறதாக இப்போ வந்து தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதுபடி வந்து கரூருக்கு அவங்க போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து நேரில் சந்திக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய குட் நியூஸ். அடுத்ததாக விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது 50 நாட்களை வந்து தொட்டிருக்கு. அப்படிங்கும்போது இந்த 50 நாள் ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ 50 நாள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி அமைக்கிறதுலே நிறைய சிரமங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அமைச்சரவை விரிவாக்கம் அதெல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே பண்ணி முடித்து ஆட்சியில் அமர்ந்து முதல்ல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த அவருடைய அறிவிப்பு அப்படின்னா அந்த கரண்ட் வந்து ஒரு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது கொண்டு வந்தது தான். ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து 100 யூனிட் தான் வந்து ஃப்ரீ கரண்ட் இருந்தது. அதுவும் வந்து அவங்க வந்து கணக்கெடுக்கிறது பார்த்தோன்னா 2 months ஒன்ஸ் தான் வந்து கணக்கெடுப்பாங்கங்கும்போது அது 200 யூனிட்டாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் எல்லாருடைய
ஒரு மென்டாலிட்டியும் இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்த உடனே வந்து 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தது வந்து எல்லாராலையும் வந்து வரவேற்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 717 மதுக்கடைகள், அந்த நம்பர் கூட வந்து எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அந்த 717 மதுக்கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் வந்து குறிப்பாக வந்து பள்ளிகள், கல்லூரிகள், அதுக்கப்புறம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து எல்லாராலையுமே வந்து பாராட்டப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை அப்படின்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. நிதி சுமை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிக்காட்டுறதுக்காக ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வந்து எவ்வளோ நிதி செலவிடப்பட்டிருக்கு, எங்கெங்கே வந்து லீக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் வந்து சுட்டி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்னென்னா, ஓகே, இவங்க ஆட்சியில் வந்து வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த நிதி சுமையை வந்து எப்படி கையாள்வது அப்படிங்கிற அந்த, அதாவது நேர்மையான ஆட்சி மூலமாக வந்து அந்த லீக்கேஜஸ்லாம் குறைச்சோன்னாவே நிதி சுமையிலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தது வந்து எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது. ஸோ இந்த ஆட்சி மேலே இருக்கிற குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்னென்னா, கரண்ட் கட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து திமுகவோட சதியும் இருக்குது, ஃபியூஸ் கேரியர்லாம் வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து பார்க்கும்போது கரண்ட் கட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பரவலாக எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். ஸோ இதுக்கு தாவேகா தரப்புல இருந்து கடந்த ஆட்சியோடைய அதாவது அவங்க விட்டுட்டு போன அந்த தரமற்ற பொருட்கள் கொள்முதல் பண்ணது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து காரணம்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கே கரண்ட் இஷ்யூஸ் வருதோ அதெல்லாம் நாங்கள் வந்து உடனடியாக அட்ரஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் தீர்த்து வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பெருசாக இந்த ஆட்சி மேலே வந்த குறை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்கடனை வந்து முழுமையாக வந்து தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதில் வந்து பாதியை மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அதில் வந்து இப்போ நிதி சுமை வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், நிதி சுமை இவ்வளோ இருக்கும்போது இப்போதைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னே வந்து முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு அந்த நிதி சுமையை வந்து குறைச்சிருக்கிறாங்க, அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அதை படிப்படியாக செய்வோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இல்லை இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட தூண்டுதலால் ஒன்றும் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணல, அவங்களுக்கு உண்மையாகவே வந்து பயிர்க்கடனை வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து விஜய் அவர்களோட ஆட்சியில் அடுத்து அவங்க வந்து குறையாக சொன்னது. ஸோ அதையும் வந்து இன் ஃபியூச்சரில் அவங்க பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. சோஃபார் இந்த 50 நாள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மதுக்கடைகள் மூடினது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். அப்புறம் ஊழல் இல்லாமல் நாங்கள் வந்து ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து இப்போ ஊழல்வாதிகள் ஒவ்வொருத்தவங்களாக வந்து அம்பலப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்க கோடி கோடியாக வந்து ஊழல் பண்ணதையெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து தமிழ்நாடு இப்போ வந்து பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தில் இருக்குது அப்படின்னலாம் வந்து அது எங்களால் தானே திமுக வந்து சொல்லும்போது, அப்போ ஊழல் பண்ணியே 2வது இடத்துல உங்களால் கொண்டு வர முடியுதுன்னா அப்போ ஊழல் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னும் முதலிடத்துக்கு கூட வந்து போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து விஜய் அவர்களோட ஆட்சியில் வந்து ஊழல்வாதிகள் எல்லாரும் வந்து கைது செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 50 நாள் ஆட்சி, விஜய் அவர்களோட ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.